தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்புக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அதாவது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் அப்படிங்கிற பரீட்சையிலிருந்து அடுத்தடுத்து மேல் வகுப்புகள் வரும்போது உங்களுக்கு நிறைய போட்டித் தேர்வுகள் நடக்குது. அந்த போட்டித் தேர்வுகளில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா, வெற்றி பெற்றீங்க அப்படின்னா அதற்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? என்எம்எம்எஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையானது உங்களுக்கு வழங்கப்படும். அப்போ இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் நீங்கள் அடுத்தது 12th முடிச்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு பணிகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போது வர்க்கமூலம் அப்படிங்கிற அந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, அதனுடைய ஷார்ட்கட் வந்து நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். 4 இலக்கம் 3 இலக்கம் இருக்கக்கூடிய எண்களுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஷார்ட்கட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5 டிஜிட் 6 டிஜிட் இருந்ததுன்னா அதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வர்க்கமூலம் கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 எண்களாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சிட்டோம் இல்லையா? இப்போ பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் எண் என்ன அப்படின்னு பாருங்களேன். முதல் எண் வந்து 5 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு 3 டிஜிட் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்க போகுது. இப்போ நம்மளுக்கு 5க்குள்ளே வரக்கூடிய வர்க்க வாய்ப்பாடு எது, ஸ்கொயர் டேபிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 2 4 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுவே 3 பார்த்தீங்கன்னா 9 என்று போயிடும் இல்லையா? ஸோ அதற்கு குறைவாக தானே இருக்கணும். அந்த அடிப்படையில் 2 2 4 என்பது தான் இதனுடைய முதல் நம்பராக கிடச்சிருக்கு. அடுத்தது கடைசி நம்பர் 6ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 1 வந்து 4ஆக இருக்கலாம் அல்லது 6ஆக இருக்கலாம். சரியா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ முதல் எண் 2 அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. 2 2 4ங்கிறது இதுக்குள்ளே வருது. அதே மாதிரி கடைசி நம்பர் 6ஆக இருந்துச்சு அப்படின்னா 4 16 என்று 6 கிடைக்கும். 6 6 36 என்று சொல்லும்போது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ இந்த 2 எண்கள்ங்கிறது கன்ஃபார்ம். இதில் 2ல் ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ இந்த மிடில் டேர்மை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். அடுத்தது இதில் 4 6 கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ட்ரிக் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மிடில் டேர்ம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 2 4 ஆயிடுச்சு இல்லையா? 4 அப்படிங்கிற போது மீதி என்ன இருக்கும்? 1. 2 2s are 4. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா மீதி வந்து முதல் டேர்மில் இருக்கிறதுல 1 மீதி வரும். அடுத்த 2 டேர்ம் வந்து எடுத்துக்கோங்க, 47 அப்படியே இறக்கிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே செய்த அந்த லாங் டிவிஷன் மெத்தட் நீள் வகுத்தல் முறையில் தான் பண்ண போகிறோம். இப்போது இதில் 147ன்னு எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 2 தடவை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸ்கொயர் இல்லை, 2 தடவை இருக்கும்போது 4 கிடைக்கும். இப்போ இதுக்கு பக்கத்தில் எந்த நம்பரை போட்டோம்னா இதற்குள்ளே அடங்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 4 எடுத்துகிட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போது 3 முறை போடும்போது வரும் இல்லையா? 4 தடவை போட்டோம்னா 16,000 தாண்டி போயிடும். இப்போ பாருங்கள், 3 வந்து இப்படி 2 இடத்துலையும் போட்டுக்கோங்க. சரியா? அப்போ 3 9 3 12. சரியா? அப்போ இதற்குள்ளே அடங்குது. சரியா? 147 129ங்கிற போது அதை விட குறைவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 அப்படிங்கிறதான் மிடில் டேர்மில் கிடச்சிருக்கு. சரியா? அப்போது மிடில் டேர்மு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மிடிலான எண்களும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 4 6 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போது இதற்கு லாஸ்ட்டில் ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிங்க. சரியா? ஸ்டெப் 3ல் இந்த எல்லா எண்களையும் கூட்டிக்கிங்க. 6 5 11 11 7 18 4 22 5 27 27ன்னு வருது இல்லையா? அந்த 27 வந்துட்டு ஓர் இலக்கமாக மாற்றும்போது என்ன வருது அப்படின்னு பாருங்களேன். 9 வருது. 2 7 கூட்டினோம்னா 9 வருது. சரி, இப்போது இந்த 2 எண்களை எடுத்துக்கோங்க. இதுலேயும் நம்ம அதே மாதிரி கூட்டி பார்க்கலாம். 4 3 7 2 9. இங்கே வரக்கூடிய விடைகளை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இது ஸ்கொயருக்காக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 9 ஸ்கொயர் பண்ணால் 81. இந்த 8யும் 1யும் கூட்டோம்னா 9 வருது. இது கொஸ்டின். இது நம்ம ஆன்சரில் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 81 வருது. இதுவே 236 236 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா ஓர் இலக்கமாக மாற்றுங்க. 6 3 9 2 11 11 அப்படிங்கிற போது அந்த 11ல் 1யும் கூட்டினோம்னா 2 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது அப்படின்னா 4 வருது. சரியா? அப்போது இதற்கு பொருத்தமாக எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 9 இங்கே 9 வரக்கூடியது இந்த 234 தான்.
ஸோ இதனுடைய ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்க்க மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 234 அப்படிங்கிறதான் விடை. இப்போ 6 இலக்க கணக்கொன்று பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 2 எண்களாக பிரிச்சுக்கிறேன். பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இதில் வர்க்க மூலம் எடுக்கிறதுக்கு நாம் இந்த 13க்குள்ளே வரக்கூடிய வர்க்க வாய்ப்பாடு நம்பர் என்னன்னு பார்க்கலாம். நன்னாங்கு 16, 4 4 சார் 16 தாண்டி போயிடும். ஸோ அதற்கு குறைவாக தான் இருக்கணுங்கிற போது 3 9 அப்படிங்கிறதான் விடை. சரியா? மிடில் டேர்மை நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் படி கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு டேஷ் போட்டிருக்கேன். அடுத்து 4ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே 1 வந்து 2 வரலாம், இல்லைன்னா வந்துட்டு 8 வரலாம் இல்லையா? 8 8 64க்கும் 4 தான், 2 2 4 இருந்தாலும் கடைசி நம்பர் 4 தான். ஸோ இப்போ இந்த மிடில் என்ன வருதுன்னு செக் பண்ண போகிறோம். சரி, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரியா? அடுத்தது 2வது ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லாங் டிவிஷன் மெத்தடை நம்ம உருவாக்க போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 9 வருது. இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபஸ்ட் நம்பர் 13. இதில் 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 9. ஸோ கழித்து பார்த்தீங்க என்ன வருதுன்னு பாருங்களேன், 4 வரும். ஓகேவா? அப்போ 4 அந்த லாஸ்ட்டு அந்த 2வது இருக்கக்கூடிய அந்த 5 4ஐயும் நீங்கள் இறக்கிக்கிங்க. சரியா? இந்த 454க்கு மட்டும் நாம் லாங் டிவிஷன் நீள் வகுத்தல் முறை பண்ணால் போதுமானது. சரியா? இப்போ 454 அப்படிங்கிற போது இந்த 3 வந்து 2 தடவை பெருக்கினா என்ன வரும்னு பாருங்கன்னா 6. ஃபஸ்ட்டு இதை இறக்கிக்கிங்க. 3 2 தடவை பெருக்கிறேன், 6 வந்தாச்சு. இப்போது இது கூட நம்ம என்ன பண்ணால் வரும்னு பார்த்தீங்கன்னா 7 பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடும். ஸோ 6 முறை பெருக்கும்போது தான் கம்மியாக வரும். 7 தடவை பெருக்குனா என்ன வருதுன்னு பாருங்களேன். 7 49 9 மிச்சம் 4, 7 42 4 46. ஸோ இதை விட இந்த நம்பரானது அதிகப்படியாக போயிடுறதுனால இதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய 6 நம்ம போட்டு பார்க்கணும். சரியா? 6 6 நான் மேலே எழுதியிருக்கேன். 36க்கு 6 மீதி 3, 6 36 3 39. இது வந்து குறைவாக இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். 6 என்ற எண்ணை வந்து மிடில் டேர்முக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, செகண்ட் டேர்ம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் டேர்மில் 2 or 8 இதுதான் 3வது ஸ்டெப். இப்போ இதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா கூட்ட வேண்டும், கூட்டி பார்க்க வேண்டும். முதல்ல இதை நீங்கள் கூட்டி பாருங்கள். இந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 4 4 8 2 10, 15 3 18 1 19 வருது. இது அப்படியே கூட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 19. இந்த 9ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா கிடைக்கிறது 10. மறுபடியும் இதை நம்ம ஓர் இலக்கமாக மாற்றும்போது கிடைப்பது 1. 1ஐயும் 0ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 1. சரி, அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ஆன்சரையும் இந்த செகண்ட் ஆன்சரையும் நம்ம கூட்டி பார்க்கலாம் இப்போது. ரைட். 6 2 8 8 3 11. 11 அப்படிங்கிற போதே நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11ல் 1ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 2. ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும், கன்ஃபார்மாக இதை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வருது. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 4 வருது. ஸோ இது பொருந்தாது. சரியா? இந்த இது வந்து பொருந்தாது ஆன்சர். இப்போ 362 வந்து தப்புன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது 368. சரியா? இது கரெக்டாக வரும், பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு. இப்போ இதை கூட்டி பாருங்கள். 8 3 11 6 17 வருது. சரியா? 17. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம ஓர் இலக்கமாக மாற்றணும். இப்போ இந்த 7ஐயும் 1ஐயும் நம்ம கூட்டி ஆகணும். கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும் இல்லையா? 7ஐயும் 1ஐயும் கூட்டும்போது 8 கிடைக்கும். இப்போ இதை ஓர் இலக்கம் மாற்றினதுக்கு பிறகு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணியே ஆகணும். பண்ணால் 64 கிடைக்கிது. மறுபடியும் நாம் இதை ஓர் இலக்கமாக மாற்றும்போது 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 வரும். சரியா? அப்போ அதுவும் இல்லை. ஸோ அதை கூட்டினோம்னா என்ன ஆகுது? 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1 கிடைக்குது. சரியா? இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. இப்போ கொஸ்டினில் நம்மளுக்கு ஆட் பண்ணி பார்க்கும்போது 4 2 6 4 10 15 3 18 19 வந்துச்சு. 19 9ஐயும் 1ஐயும் கூட்டும்போது 10 வருது, 1 கிடைக்கும். சரியா? அப்போ கொஸ்டின்லேயும் நம்மளுக்கு 1 வருது. கூட்டி பார்த்தோம்னா இங்கேயும் நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ 368 தான் 1 கிடச்சது. ஸோ அதுதான் அந்த கொஸ்டினுடைய ஆன்சர்.